திகட சக்கர செம்புக அமைந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோமே. நவக்கிரகங்களின் தந்தையான பிள்ளையாரை வணங்கியும் எனது குலதெய்வமான அகிலாண்ட நாயகி வராகியம்மனின் அருளோடும் இன்றைய நிகழ்ச்சிக்குள் போவோம். வணக்கம் இனியவர்களை, உங்கள் ஜோதிடர் கண்ணன் பேசுகின்றேன். இன்று நான் எடுத்துக்கொண்ட விடயம் அதிசார குரு பெயர்ச்சி. அன்பர்களே, அதிசார குரு பெயர்ச்சி என்றால் என்ன என்று தெரிய வேண்டும் இல்லையா? முதலாவதாக, ஒரு கிரகம் தான் இருக்கின்ற இடத்தில் இருந்து அடுத்த வீட்டுக்கு முன்னோக்கி சென்று மிக வேகமாக தனது செயல்பாடுகளை எடுத்து செய்வதே அதிசாரம் எனப்படும். அந்த வகையில் அதிசார குரு பகவான் பயணிக்கும் போது தனது காரக மற்றும் ஆதிபத்திய பலன்களை ஒவ்வொரு ராசியினருக்கும் மிக்க வலுவோடும் விரைவாகவும் தருவார். அதாவது, உங்களது ராசிக்கு குரு பகவான் எத்தையவர் என்பதை பொறுத்தும், எந்த நிலையில் கோச்சாரத்தில் தங்கியிருக்கின்றார் என்பதை பொறுத்தும், எந்த நிலையில் உங்களது ஜனன ஜாதகத்தில் தங்கியிருக்கின்றார் என்பதை பொறுத்தும் பலன்கள் நிச்சயமாக வேறுபடும் என்பதை நான் இங்கே முதலில் உங்கள் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பர்களே, கோசார குரு பகவான் அதிசாரமாக எதிர்வரும் 19/10/2025 முதல் 5/12/2025 வரை கடக ராசியில் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பயணிக்கிறார். அதாவது, தமிழுக்கு ஐப்பசி 2ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி வரை கடக ராசியில் பயணிக்கின்றார். இதே சமயம் கோசார குரு பகவான் கடக ராசியில் அதிசாரமாக உச்சம் பெற்று நேர்கதியில் எதிர்வரும் 19/10/2025 முதல் 11/11/2025 வரை, அதாவது தமிழுக்கு ஐப்பசி 2ஆம் தேதி முதல் ஐப்பசி 25ஆம் தேதி வரை தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் சரியாக 24 நாட்கள் பயணிப்பார். பின்னர் கோசார குரு பகவான் இதே கடகராசியில் அதிசாரமாக உச்ச வக்கிரகதியில் எதிர்வரும் 12/11/2025 முதல் 5/12/2025 வரை, அதாவது தமிழுக்கு ஐப்பசி 26ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி வரை தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் சரியாக மீண்டும் 24 நாட்கள் பயணிப்பார். அதனால் இக்காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசியினருக்கும் ஏற்படக்கூடிய பொது பலன்களை இனி பார்ப்போம். துளாராசி அன்பர்களே, உங்கள் துளாராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய முயற்சி மற்றும் இளைய சகோதர ஸ்தானத்துக்கும் 6ஆம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருகின்ற குரு பகவான் உங்களது ராசிக்கு 10ல் தொழில் ஸ்தானத்தில் கடக ராசியில் தனது நட்பு வீட்டில் உச்சம் பெற்று நேர்கதியில் பயணிக்கின்றார். இதே சமயம் உங்கள் துலா ராசிக்கு 3, 6ஆம் அதிபதியாகிய குரு பகவான் ஒரு முழுமையான பாவக்கிரகமாகும். அந்த வகையில் 3வது வீடான தைரிய வீரிய முயற்சி மற்றும் இளைய சகோதர ஸ்தானத்துக்கும் அதிபதியாகிய குரு பகவான் தன்னுடைய ஸ்தானத்துக்கு 8ல் மறைந்து
உச்சம் பெறுவது நல்லது. அதனால் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நல்ல தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செய்யும் வேலையில் அங்கீகாரமும் கிடைக்கப்பெற்றும் மற்றும் முயற்சிகளில் வெற்றியும் அடையக்கூடிய சூழ்நிலை இங்கே காணப்படுகின்றது. அத்துடன் உங்களது இளைய சகோதர உறவு நிலை சுமூகமாகவும் அமையும். அதே சமயம் நண்பர்களே, 6ஆம் வீடான ருணரோக சத்ருஸ்தானத்திற்கும் குரு பகவான் அதிபதியாகி உங்கள் துலா ராசிக்கு 10வது வீடான தொழில்ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட தன்னுடைய வீட்டிற்கு 5ல் திரிகோணத்தில் தனது நட்பு வீடான கடகத்தில் உச்சம் பெற்று காணப்படுவது உங்களது தொழில் வேலை விஷயங்களில் மற்றும் நல்ல பலன்களை தந்தாலும் கூட நோய் நொடி கடன் பகை வம்பு வழக்கு போன்றவற்றையும் தருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. இதே சமயம் கோச்சார குரு பகவான் உங்கள் துலா ராசிக்கு 10ல் தொழில்ஸ்தானத்தில் நேர்கதியில் இருந்து உங்கள் துலா ராசிக்கு 2, 4, 6வது இடங்களை பார்வையும் செய்கின்றார். உங்களது துலா ராசிக்கு 2ஆம் வீடான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை தனகாரகனான குரு பகவான் பார்வை செய்வதனால் தனவரவு உண்டாகும். கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும் மற்றும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலையிலும் இருப்பீர்கள். அடுத்து உங்களது துலா ராசிக்கு 4ஆம் வீடான தாயார் உயர்கல்வி வீடு வாகனம் மற்றும் சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்வை செய்வதனால் தாயாரது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மட்டுமல்ல, அவருடனான பரஸ்பர உறவு நிலையும் நன்றாக இருக்கும். மேலும் உயர்கல்வி கற்கும் மாணவர்கள் ஊக்கத்தோடு படிப்பது மட்டுமல்ல, பரீட்சைகளில் நல்ல தேர்ச்சியும் அடைவார்கள். இறுதியாக அன்பர்களே, உங்களது துலா ராசிக்கு 6ஆம் வீட்டை பார்வை செய்வதனால் 2 விதமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீர்கள். ஒன்று, வேலை தொழில் செய்வோர்களுக்கு அவரவர் வேலை தொழில் விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இரண்டாவதாக, அதே சமயம் அவரவர் வயதுகளுக்கு ஏற்ப வருத்த துன்பங்களையும் கடந்து போக வேண்டி நேரிடலாம். மேலும் உங்களது வீடு வாகன வகையில் அல்லது உடல் ஆரோக்கிய வகையில் கடன் படுதல் அல்லது ஒரு கடனை அடைப்பதற்கு மற்றொரு வங்கியில் கடன் படுதல் போன்ற விஷயங்களும் நடைபெற வாய்ப்புகள் இருக்கின்றன. அத்துடன் நீங்கள் செய்கின்ற வேலை தொழிலில் போட்டிகளையும் பொறாமைகளையும் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையும் அங்கே காணப்படுகின்றது. அன்பர்களே, முக்கியமாக உங்களது சுய ஜாதகத்தில் குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று தங்கி நேர்கதியில் பயணிக்கும் போது ஒருவேளை அங்கு ஜனனகால ஜாதகத்தில் உள்ள குரு பகவான் மீது இந்த கோச்சார குரு பகவான் நேர்கதியில் சென்று பயணிக்கும் இந்த நேரத்தில் மேற்கூறப்பட்ட சகலவிதமான நற்பலன்களும் உங்களுக்கு இடம்பெறும். முக்கியமாக கோச்சார குரு பகவான் கடகராசியில் உச்ச வக்கிரகதியில் பயணிக்கும் போது ஒருவேளை உங்களது ஜன ஜாதகத்தில் குரு பகவான் இதே கடகராசியில் வக்கிரகதியில் இருப்பின் அல்லது சூரியன் சந்திரன் தவிர்ந்த ஏனைய பிற கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகமாவது வக்கிரகதியில் இதே கடகராசியில் இருப்பின் உங்களுக்கான தீமைகளின் அளவு நல்ல குறைவாக கிடைக்கும். சரி நேயர்களே, துலா ராசிக்கான அதிசார குருவின் பொது பலன்கள் கேட்டீர்கள். மீண்டும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது நியூசிலாந்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோ கண்ணன். வணக்கம் நேயர்களே.